வணக்கம் மாணவர்களே, ஏமிலிருந்து உங்கள் தரன். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கும் கதிரனையும் நானும் சீமான் ஈழத்துக்கு போனது உண்மை. ஆனால் எங்களோட தேசத்திட்ட நிழலக்கூட மிதிக்கல் என்ற விடயத்தை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லியிருந்தோம். அந்த படங்கள் எல்லாம் ஃபேக் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தோம். இப்படி பல விடயத்தை சொல்லியிருக்கும் போது நீங்கள் காது கொடுத்து கேட்கல. ஆனால் இப்போ அந்த படத்தையே ஃபேக் பண்ணியிருந்த அந்த இயக்குனர் இப்போ பெரியார சீமானி தன்னும் போது இப்போ அவர்களை செய்த பிழை சீமானை தூக்கி பிடிச்சார்களே, அவர்கள் செய்த அந்த பாரிய பிழை ஒரு பொய்யனை பொய்க்கதைக்கு பின்னால் துணை போனார்கள். அதுக்கு இயற்கை அவர்களுக்கு தண்டிச்சிட்டுது. அந்த தண்டிப்பின் அடிப்படையில் இப்போ அவர்கள் உண்மையை வாய திறக்கிறார்கள். அதில் உண்மை என்ற விடயத்தில் அந்த இயக்குனரை அந்த எடிட்டிங் செய்த அந்த இயக்குனரை ஒப்புக்கொண்டுட்டார், தான் தான் செய்தவர் என்று. நாங்கள் தேடிக்கொண்டிருந்த ஆக்கள் ஒருத்தர் இந்த படத்தை தண்டது, மற்றது சூசியன் என்ற குரலில் குரல்னு சொல்லிக்கொண்டு ஒரு ஃபேக் இந்த ஸ்டூடியோவில் எடுத்து அந்த ஃபேக் குரலை பரப்பினார்கள். அதிலும் சந்தோஷம்னு தன் பெயரை சொல்லி கொண்டு இருந்தார் அந்த அந்த நபர். இப்போ கனடாவில் இருக்கிறார். அந்த அயோக்கியரும் உண்மையை ஒத்துக்கொள்வார். இப்போ அந்த சீமானே போலி என்று அம்பலமாயிடுது. சீமானே ஒரு உருட்டு ஒரு போலி என்று அம்பலமாயிடுது. இப்போ நீங்கள் கேட்பீங்கள், இவர்கள் அம்பலப்படுத்தி என்ன பிரயோசனம் உண்டு? சீமானே ஒரு பையன் ஒரு காம கொடுவரன், ஒரு குடிகாரன், ஒரு பொய்யனண்டு அது அம்பலமாயிட்டுதான்னு நீங்கள் இப்போ கேட்பீங்க. அது எங்களுக்கு இவ்வளவு நாளும் இந்த பொய்கள் நாங்கள் சொன்ன உண்மைகள் இருக்குல்லோ, அதை மூடி மறைக்கவர்கள் பாய்ச்ச விடயங்களை நாங்கள் உடைச்ச விடயங்களை செய்தாக்கள் பின்னுக்கு இருக்கிறார்களும் மாறலால் தண்டிக்கப்பட தான், இயற்கையால் தண்டிக்கப்பட தான் எங்கட நாங்கள் சொன்ன விடயம். அது கட்டாயம் நிச்சயம் நடக்கும்ன்றது என்ற நம்பிக்கை. இதில் கதிரண்ணா 5 வருஷமாக எங்களோட தளத்தில் சொன்ன விடயத்தை நாங்கள் குரல் பதிவை இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் எல்லாம் பரப்பியிருந்தோம். அதை முன்னாள் கட்சியிலேருந்து விலகின முன்னாள் தம்பிமார் பல இந்திய ஊடகங்களுக்கு கடத்தியிருந்தார்கள். அந்த குரல் பதிவில் குறிப்பாக இந்த விடயம், இந்த படம் விடயமும் ஓடியோ விடயத்தையும் அதோட சீமான் என்னதுக்காண்டி உள்ளுக்கு கொண்டு வரப்பட்டார், என்னத்துக்காண்டி சீமானவர் உள்ளுக்கு கொண்டு விடப்பட்டார் என்ற விடயத்தையும் கதிரண்ணா வடிவாக விளக்குறார். காது கொடுத்து கேளுங்கள். மிக மிக முக்கியமான காணொளி இந்த காணொளி. வணக்கம். விடுதலை புலிகளினுடைய இலட்சியம் தொடைத்தல், ஈழத்தமிழர்களுடைய உணர்வுகளை தொலைத்தல், இந்த தொடைத்தலின் இலட்சியம் தொடைத்தல் என்கின்ற தலைப்பில் 2014 ஜெயிலில் இருந்து வந்த பின் நாங்கள் மீண்டும் மீண்டும் இன்று இந்த நொடி வரை உரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் உரையாடுகின்ற விடயம், தமிழ்நாட்டில் எப்படி இளையோர்களும் மக்களும் எம்மை நேசித்தவர்கள் இலட்சியத்தை தொடைத்தார்கள் ரோ, இதற்கு சீமானப்படி ஒரு உரித்துடையவராக அவருடைய கட்சியாக வளர்ந்து நிற்கின்றார்கள். ஈழத்தமிழர்களையும் ஏமாற்றிக்கொண்டு, தமிழ்நாட்டு தமிழர்களையும் ஏமாற்றிக்கொண்டு, உலகத் தமிழர்களையும் ஏமாற்றிக்கொண்டு என்கின்ற பார்வையும் அதற்குள் இருக்கின்ற உண்மை விடயங்களையும் பற்றி நாங்கள் பேச போகின்றோம். அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த இலட்சியம் துடைத்தல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் அன்றைய இளையோர்களுக்கும் எப்படி அது துடைத்தெறியப்படுகிறது இந்த நொடிவரை என்பது சீமானோடு சேர்ந்து நாங்கள் இவர்கள் எப்படி இதை கையாண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் பேச போகின்றோம். அப்போது நாங்கள் 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 17ஆம் திகதிக்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகளும் அந்த மக்களும் உறுப்பினர்களும் எப்படி எங்கே போனார்கள், என்ன நடந்தது அந்த தலைமை என்கின்ற வலிகளோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளையோர்களும் எங்களுடைய மக்களும் அந்த ஒரு அல்லோலகல்லோலமாக அந்த உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாத அளவு குமுறிக்கொண்டிருந்தார்கள். அந்த குமுறலின் அடிப்படையில் தான் இந்தியா ஆளும் வர்க்கத்தினர் ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். எப்படியாவது இதை தணித்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றார்கள். சீமான் என்னும் ஒரு நடவடிக்கையை இந்த சீமான் என்னும் நான் தமிழர் கட்சியில் உருவாக்கி கொண்டு எப்படி தேசிய தலைவர் அவர்களின் படங்களை அந்த இளையோர்களும் அந்த மக்களின் மத்தியிலும் கொண்டு போய் அவர்களின் மனங்களை சாந்தப்படுத்தினார்கள். அதுதான் இலட்சியம் தொடைத்தல். தம்பி பாலச்சந்திரன் அவர்களினுடைய மரணங்களை பார்த்து கொதித்து போராடிய மாணவர்கள், இளையோர்கள், சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள், உறுப்பினர்கள் என்று ஒவ்வொரு கூட்டங்களிலும் தேசிய
தேசிய தலைவரின் படங்களை ரோ வைப்பதற்கு அனுமதித்ததால் அவர்களினுடைய மனங்கள் ஆறப்பெற்று மருந்தாக பெற்று உளவியல் ரீதியாக அந்த மக்களிடமிருந்து இலட்சியத்தை தொடைக்க முன்வந்தார்கள். அப்படி முன்வருகின்ற போதுதான் இதற்குள் இன்னும் ஒரு நடவடிக்கையை ரோ செய்தார்கள். எப்படி என்றால், தேசிய தலைவர் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்தது போல் படங்களை ஒட்டி கொடுத்தார்கள். அந்த படங்களை ஒட்டி கொடுத்து எழுதி கொடுத்து இவர் ஒரு படங்களை எழுதுகின்ற வசனத்தை உருவாக்குகின்ற மனிதர் என்பதால் சீமான் அவர்கள் வாக்கி வந்த விதங்கள் எல்லாம் மேடைகளில் அடித்து பேசியதை எம்மவர்களும் ரசித்துக் கொண்டிருந்தார்கள். பாவம், தமிழ்நாட்டு இளையோர்களும் இதற்கு போய் அவர்களுக்கும் தெரியாமல் சிக்கப்பட்டார்கள். அவர்களின் உணர்வுகளாம் என்ன? ஈழத்தில் தேசிய தலைவர் அவர்களின் படங்களை வைத்திருக்கிறார்கள், அவரை பற்றி பேசுகின்றார்கள். இது தமிழர்களினுடைய கட்சி, இது தமிழ் தேசிய தலைவரினுடைய கட்சி என்று அதற்குள் நின்றார்களே தவிர சுற்றி பார்க்காமல் அவர்களும் ஈழத்தமிழர்கள் ஒரு சிலர் போல் அவர்களும் அப்படியே மௌனமாக்கப்பட்டார்கள் இந்த இலட்சியம் துடைத்தலில். இங்கே என்னதான் நடந்தது என்றால், தமிழ்நாட்டில் தேசிய தலைவர் அவர்களின் படங்களை கொடுத்த அந்த ரோ அவர்களுடைய நினைவு என்னவென்றால், தமிழ் விடுதலை புலிகள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து சில நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றார்கள். அதில் தடயமாக நாங்கள் 2004 பார்க்கப்பட்டதுதான் தேசிய தலைவரினுடைய அந்த நிழல் படம், ஒட்டப்பட்ட நிழல் படம். அந்த நிழல் படத்தின் பின்னிருக்கும் திரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அது தமிழீழ விடுதலை புலிகளுடைய முகாம்களில் நாங்கள் போடப்பட்ட அந்த திரை கிடையாது. அது முதலாவது விடயமும். இரண்டாவது விடயமாக, தேசிய தலைவர் அவர்கள் 2008 எப்படி இருந்தார் என்பதை மறந்து அந்த ரோ அந்த 2008 தேசிய எப்படி இருந்தார்ன்றதுக்கான காணொலியை நாங்கள் தீபாவளி அண்டு நான் எங்கள் இதில் கொஞ்சம் பூக்களால் மறைச்சு அந்த காணொலி கதிரண்ணை ஒரு மிக முக்கியமான வேலை திட்டத்தில் ஈடுபட்டு வெற்றிகரமாக நடத்தினபடியே தேசியத்தில் பரிசளிக்கப்பட்டார் 2008 அந்த நிகழ்வு. இந்த படத்தை நான் போட்டிருக்கிறேன். அதில் தேசியர் எப்படி இருந்தான்னு நீங்கள் பார்த்தீங்களென்றால் சீமாண்ட படம் போடினதும் உங்களுக்கு விளங்கும். நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதுவும் நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சுட்டோம். இது 2008 எடுத்த படம் கிடையாது, இது 2006 எடுக்கப்பட்ட படம் என்கின்ற விடயங்களையும் எங்கள் மத்தியில் கொண்டு வந்தோம். ஒட்டுமொத்தத்தில் இந்தியா ரோ, இலங்கையினுடைய இன்டெலிஜென்ஸ் புலனாய்வுத்துறை, உலகத்தினுடைய புலனாய்வு அதிகாரிகள் சேர்ந்து ஈழத்தமிழர்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தையும் இங்கே தமிழ்நாட்டில் கொந்தளித்துக் கொண்டிருந்து நாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டோமே, இறுதி தருணத்தில் அந்த மக்களுக்கு நாங்கள் போராடியதை தவிர வேறொன்றும் செய்யவில்லை என்று கொந்தளித்த மக்களையும் அடக்கி வைப்பதற்காக இந்த இலட்சியம் துடைத்தலை மிக இலகுவாக கையாண்டார்கள். இந்த இலட்சியம் துடைத்தலில் இவருக்கு ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளில் இருந்து 2008 12ஆம் மாதம் 1ஆம் மாத காலப்பகுதியெல்லாம் கடலால் இந்தியாவில் தஞ்சமடைந்தவர்களையும் ஒரு சில குறிப்பாக நிதர்சன பிரிவு என்று சொல்லிக்கொண்டு அதுக்குள்ளே இங்கே சுவிஸில் இருந்து இயங்குறது அப்படி இயங்குற இந்த இவர்கள் அர்ச்சுனாக்கு ஆதரவாக நிதர்சன பிரிவு படம் பிடிச்சவர் சொல்லி ஒருத்தர் இந்த ரகுராம் அர்ச்சுனா தமிழனோட இணைஞ்சி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு ஆய்வாளர்களோட சேர்ந்து இருக்கிறவன் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு போன் எடுத்து கதைச்சிருந்தார். அந்த இப்படிப்பட்ட அயோக்கியர்கள்லாம் இந்த படங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள். வடிவ ஞாபகம் வச்சு கொடுங்க. அந்த சீமானுக்கு பின்னால் இந்தியாவுக்கு தப்பி ஓடி இங்கே கதை சொல்லிக்கொண்டு திரிகிற இந்த குரூப் யாருன்றது வடிவ மக்களாக நீங்கள் எங்களோட சேர்ந்து கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கள் என்றதை தான் நான் இதில் தாழ்மையாக பண்ணிக்கொள்ள முடியும். உறுப்பினர்களையும் சீமானுக்கு படம் தந்ததாக, போட்டோ எடுத்ததாக, தேசிய தலைவரை சந்தித்ததாக ஒரு பிம்பத்தை ரோ உருவாக்கினார்கள். அதற்கு பின் சில பேர் நின்றார்கள். அந்த சில பேர் நின்றவர்கள் எப்படியாவது புலம்பெயர் தேசத்திற்கு போய்விட வேண்டும் என்பதற்காக ரோ அதற்கு கட்சியமாக ஒரு முடிவெடுத்தது. உங்களை நாங்கள் இங்கே இருந்து நீங்கள் போக வேண்டிய நாட்டிற்கு நாங்கள் அனுப்பி வைப்போம், ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களையும் அவர்களுக்கு ஒரு வரையறையின் கீழ் ஒரு
ஒரு அஜெண்டாவின் கீழ் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அங்கே பார்க்கின்ற போதுதான் நாங்கள் சிறையில் இருந்து வந்து இப்படியான விடயங்களை கையாள பெறுகின்றார்கள் இவர்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் எங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போதுதான் திருப்பி நாங்கள் தேடி பார்க்கணும், இந்த படம் 2005ஆம் ஆண்டு காலங்களில் யார் எடுத்தார்கள் இந்த படத்தை என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்க போதுதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. எப்படி என்றால், எங்களுடைய கிலோ 7 என்கின்ற ஒரு முகாமிற்கு சூசையண்ணா அவர்களுடைய சகோதரர் சந்திக்க வருகின்றார், தேசிய தலைவர் அவர்களை சந்திக்கின்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அது என்பதும் அந்த புகைப்படமே அந்த குரல் பதிவும் வெளியாகி இருக்கிறது என்பதையும், இந்த இதையும் மிக இலகுவாக கையாள வேண்டும், ஈழத்தமிழரை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சூசையண்ணா அவர்களுடைய குரல் பதிவு என்று சொல்லிக்கொண்டு அந்த பதிவையும் உங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ரோ ஊடாக. உண்மையிலேயே இந்த இறுதி தருணத்தில் சூசையண்ணா அவர்கள் இப்படி பேசி இந்த ஆடியோவை வெளியிட்டிருந்தார்கள் என்றால், உங்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை புலிகளில் சூசையண்ணா ஒரு தூணாக வலம் வந்தவர். அந்த தூணினுடைய வார்த்தைகளும் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற ஈழத்தினுடைய நேசிப்பும் என்பது நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் அறிந்த விடயம். அப்ப இறுதி தருணம் நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு சினிமா டயலாக்கை எழுதி கொடுத்ததுபடி உங்களிடம் சீமானிடம் விட்டு செல்லுகின்றோம் என்ற வார்த்தையை எப்படி எழுதி கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால், ரோவினுடைய இந்த தந்திரமான நகர்வும் அடுத்த கட்ட முயற்சியை சீமானுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். இலங்கையில் ஒரு போராட்ட எழுச்சியையும் ஒரு அரசியல் எழுச்சியையும் கொண்டு வந்து விடக்கூடாது. தமிழ்நாட்டில் அரசை சீமான் உருவாக்குகின்ற போல் ஒரு பின்பத்தை காட்டிக்கொண்டு, வாக்குகளை பெறுகின்றது போல் ஒரு பின்பத்தை காட்டிக்கொண்டு காலங்களை கடத்தி அந்த மனங்களில் இருக்கின்ற இலட்சியத்தை அழித்து விட வேண்டும், இலட்சியம் துடைத்தலை என்பதைத்தான் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் செய்து முடித்தார்கள். அப்ப இதை சிந்திக்க தவறிய எம்முடைய போராளிகள், உண்மையான போராளிகளும் எங்களுடைய உண்மையான மக்களும் மாவீரர் போராளி குடும்பங்களும் இதில் விலத்தி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களும் வேடிக்கை பார்த்தார்கள். அப்ப இந்த இடத்தில் அந்த ஆடியோவில் இருக்கின்ற விடயம் என்னவென்று போராளிகளும் அதை பற்றி பேசியவர்கள் கிடையாது, மக்களும் பேசியவர்கள். அப்ப நாங்கள் 2004 வந்து நாங்கள் எல்லோருக்கும் அறிய சொன்னோம், தயவு செய்து இந்த ஆடியோவை அகற்றுங்கள், இது சூசையண்ணா அவர்களுடைய சகோதரர் கராட்டி மாஸ்டர் அவர்கள் பேசிய ஆடியோ, இது அவரினுடைய குரல், இது சூசையண்ணா அவர்களுடைய குரல் அல்ல, சூசையண்ணா இப்படி பேசியக்கூடியவரும் அல்ல, இறுதி தருண களமுனையில் சூசையண்ணா போராடியவர்களும் அல்ல என்பதை நாங்கள் சொல்லுவோம். சரி, நீங்கள் எப்படி போராடியவர்கள் சொல்லுகின்றீர்கள் சூசையண்ணா அவர்கள் பேசவில்லை என்பதை என்றால், இறுதி நாட்கள் 17ஆம் தேதிக்கு 3 நாட்களுக்கு முன் சூசையண்ணா அவர்கள் விழிப்புண் அடைகின்றார்கள். அவர்களுக்கு துடையில் பெரும் விழிப்புண் ஏற்படுகின்றது. அப்படி ஏற்படுகின்ற போது இரத்தங்கள் பீச்சி அடிக்கின்றது, சீறி அடிக்கின்றது. அப்ப போராளிகள் அவருக்கு பீல் கோம்ப்ரஸரை வைத்து அமர்த்தி கட்டி பார்க்கின்றார்கள். அது சரி வரவில்லை. அப்ப என்ன செய்கின்றார்கள் என்றால், எங்களுடைய அணிக்கு இவரை கொண்டு வருகின்றார்கள். நல்லா நெருங்கி கொண்டு வருகின்றோம். இறுதி களமுனையை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த இறுதி களமுனையில் இறுகி கொண்டு வருகின்ற போது சூசையண்ணாவை எங்களிடம் கொண்டு வந்து கையளிக்கின்றார்கள். கையளிக்க பெற்றவர்களில் எங்களோடு கூட நின்றவர் சகோதரர் குயிலிங்கன் அவர்கள் நின்றவர். அடுத்ததாக போராளி காங்கேயன் அவர்கள் இவரோடு நிற்கின்றார்கள். அப்ப எங்களிடம் தந்து இவரை வைத்து மெல்ல மெல்ல பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய களமுனைகள் அமைத்து அன்று நாங்கள் களமுனையில் எங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அது போராட்டம் என்பது பெரும் போராட்டம் அல்ல. எங்களிடம் இருந்த ஆயுதங்களும் எங்களிடம் இருந்த மன வெல்வோடு நின்று நாங்கள் களமுனையில் போராடி கொண்டிருக்கின்றோம். LMG, AK இதுகளை வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்றால் பெரும் ஆயுதங்கள் எல்லாம் உடைத்தெறியப்பட்டது. அப்ப எங்களுடைய களமுனையை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த 17ஆம் தேதி வருகிறது. 16ஆம் தேதி விடியச்சாமம் எங்களுடைய களத்தினுடைய அந்த பகுதி இலங்கையினுடைய இராணுவத்தின் தாங்கி சகிதம் முற்றுகையாக்கப்படுகிறது. அதில் வீரச்சடைந்தவர்களும் சிதைந்த நாங்களும் அந்த இடத்தில் இருக்கும் போதுதான் அவர்கள் எம்மை வந்து அந்த இடத்தில் பிடிக்கின்றார்கள். இந்த இடத்தில் தான் விடியச்சாமம் 16ஆம் தேதி சூசையண்ணா அவர்கள் வீரச்சாவை தழுவிக் கொள்ளுகின்றார். 17ஆம் தேதி அன்று காலை, அது இரவு 16ஆம் தேதி விடியச்சாமம் திகதி 17ஆம் தேதி. இந்த 17ஆம் தேதி தான் காங்கேயன் அவர்களும்
செல் பீஸ் பட்டு கிவிர் வந்து அடித்ததில் செல் பீஸ் பட்டு இதயத்தோடு அந்த பல பகுதியோடு பிச்சு கொண்டு போனதால் அவரும் அந்த இடத்தில் வீரச்சடைந்தார். எங்களுடைய போராளிகளும் வீரச்சடைந்தால் நாங்களும் அப்படியே சிதைந்து விட்டோம். அப்ப சிதைந்து வெள்ளத்தில் கிடக்கின்ற நாங்கள் அந்த நொடி பொழுது 16ஆம் தேதி சண்டை பிடிப்பது. அப்போ 15, 16, 17 இந்த நாளுக்குள் யாரோடு உரையாடினார், ஆவியாக வந்து உரையாடினாரா என்று நான் அவர்களிடம் கேள்வி வைத்து, இதுதான் நடந்தது சூசையண்ணாவினுடைய இறுதி புலிகளின் இறுதி அந்த நடவடிக்கையில் சூசையண்ணா அவர்கள் போராடவில்லை. அவர் ஏற்கனவே போராடி காயமடைந்த போராளிகள் எங்களுடைய அணியில் இருந்துதான் வீரச்சாவை தழுவிக்கொண்டார் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தினோம். இன்னும் சில பேர் இல்லை, சூசையண்ணா அவர்கள் கடலால் தப்பி போய்விட்டார்கள் என்கின்ற ஒரு கட்டுக்கதையை கட்டியிருந்தார்கள். அப்ப இப்படி இருக்கின்ற போது நாங்கள் உண்மையை எப்படி சொன்னோம் என்றால், இது சீமானுக்கு பின்னால் இருக்கிறது இதே கராட்டி மாஸ்டர். நாங்கள் இதை வந்து இந்தியா ஊடகத்தில் சொன்னபடியால் இப்போ வந்து சில பேர் வந்து தேசிய இறந்த பிறகு நாங்கள் 16 தேசிய இறந்த வந்து ஏற்றுக்கொள்ளினோம் என்ற 5 வருஷமாக வேறு தரம் சொல்லிட நாங்களும் இதை உண்மையை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 5 வருஷமாக தேசிய ஆவதியான விடயத்தையும் நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்தோம், போலித்துவாரா விடயத்தையும் நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். சீமானண்டனை பற்றியும் 5 வருஷத்துக்கு மேலே நாங்களாம் உண்மையை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சீமானை பற்றி இப்படி அந்த இந்த இனத்துக்கான அனைத்து நல்லபடியாக உண்மையான விடயங்களை வந்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் வந்து வேறு யாரும் வந்து அதை வந்து கையால் வந்து வருவினோம், வேறு அந்த கதை சொல்ல வருவினோம். சூசியன் இப்போ வந்து அண்மையில் நான் பார்த்த விடயத்தில் வந்து சிரிப்பு கூட்டக்கூடிய விடயமாக இருந்துச்சு. எங்களோட காணொலியை இந்தியாவில் பரவக்கூடிய அதை வந்து முறிவடைக்கிறதுக்காண்டி வந்து சூசியனை வந்து தேசியருக்கு அப்புறம் வந்து சூசியனை கொமெண்ட் எடுத்தாருன்னு சீமானுக்காண்டி அந்த சப்போர்ட்டாக இல்லை, அது அப்படியான கதையெல்லாம் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த இதில் நாங்கள் சிரிச்சு போட்டு கடந்து போக வேண்டியதான். இந்த முழு இது வந்து நாங்கள் வந்து பரப்பி இருக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்புகளில். நாங்கள் எங்களோட பழைய காணொலிகளை பாருங்கள், நாங்கள் வந்து 5 வருஷம் போட்ட பழைய காணொலிகளை போய் பார்த்தீங்க என்றால் இந்த இதுகள் கதிர ஏற்கனவே சொன்ன விடயங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்து இந்திய ஊடகங்களும் இந்த இதுகளை போட்டிருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முழு காணொலி நீங்கள் பார்க்கலாம். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.